வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க். ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் ஆரி கிளாஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 11 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ஓகேவா, இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனுக்காக யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம வந்து திலகம் ஷேப்க்கு எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டிச் எப்படி போகிறதா பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே இந்த ஸ்டிச் எப்படி போகிறது பார்க்கலாம். இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நடுவு வந்து 2 ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மே கோட்லேருந்து எடுத்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எடுத்துகிட்டு இந்த கீ லைனில் ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. அதுக்கு கீழே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், சிங்கிள் சைட் லாக் ஸ்டிச்சுக்கு மேலே கொண்டு போயிருப்போம். இது வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்னால கீழே அந்த லைன்லேயே முடிச்சுக்கிறோம். அடுத்த ஸ்டிச் எங்கன்னா இந்த மாதிரி மேலே போகிறோம். ஓகேங்களா, மேலே போயிட்டு அப்படியே இப்படி ரிவர்ஸில் வந்து இழுக்கிறோம். ஓகேங்களா, இழுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து நாட்டு வந்து விழுந்துடும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்டிச் எங்கன்னா இந்த கோட்டில் அதே மாதிரி கீழே இழுத்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். அடுத்த ஸ்டிச் எங்கே போடுவோம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொண்டு போய் இப்படி குத்தி இப்படி இழுப்போம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெதர் ஸ்டிச்னு சொல்லுவாங்க, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது அந்த சின்ன கோட்டில். ஓகேங்களா, இதே மாதிரி அப்படியே கண்டினியூஸாக வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இன்னும் நம்ம கிளாஸில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா வீடியோவுமே வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் குரூப்பில் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவுமே பார்த்து ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேர் என்ன ஸ்டிச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு, இல்லைன்னா இதை வந்து ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. பீகாக்கோடைய ஃபெதர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அகெயின் அதே மாதிரி இந்த கீ கோட்டில் ஒரு குத்து, கீழே இழுத்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நீங்கள் செயின் ஸ்டிச்சை குட்டி குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வரும். இதே மாதிரி தான் இந்த கீ கோட்டில் ஒரு குத்து, கீழே அப்படியே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இப்போ மேக்கோடு. ஓகேங்களா, மேக்கோட்டில் ஒரு குத்து, அப்படியே பின்னாடி இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஒரு குத்து. அதே மாதிரி இந்த கீ கோட்டில் ஒரு குத்து இழுத்துட்டு வர்றோம், ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இந்த இதில் ஒரு குத்தி இழுக்கிறோம். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் ஃபெதர் ஸ்டிச். இதை வந்து நீங்கள் எனக்கு ஒரு திலகம் ஷேப்பில் போட்டு ட்ரை பண்ணி எனக்கு குரூப்பில் வந்து ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, இதே மாதிரி அகைன் அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் இப்படியே போட்டுருக்கணும் தான். மேலே இருக்கிறதுல ஒரு குத்து, அகைன் அதே மாதிரி கீழே இருக்கிறதுல கீ கோட்டில் ஒரு குத்து. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஒன் சைட் லாக் ஸ்டிச்சுக்கு மேலே வரைக்கும் போயிட்டு வருவோம். ஃபுல்லாமேனு மேலே கீழே. இது வந்து நடுவுலையுமே வந்து ஜாயின் ஆகிருக்கு இல்லையா, ஸோ நடுவுலையும் நம்ம போடணும் இந்த ஸ்டிச். ஓகேங்களா, மேலே ஒரு குத்தி கீழே இழுத்துட்டு வந்து கீழே ஒரு லாக்கு, அதே மாதிரி ஒரு குத்து, ரைட் டு லெஃப்ட் ஒரு சுற்றி இழுக்கிறோம். கீழே இருக்க த்ரெட்டு நம்ம லூஸ் விட்டு தான் ஓகேவா எடுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இழுத்து ஒரு குத்து, அகைன் அடுத்து கீழே. ஓகேங்களா, இதே மாதிரி நீங்களும் சில்க் த்ரெட் உங்களுக்கும் டக்குன்னு போட வரணும், சில்க் த்ரெட் பிரியாமல் வரணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது வீடியோ வந்து இந்த வீடியோ கீழே வந்து நான் டேக் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ எப்பயும் போல் இந்த மாதிரி போட்டு நம்ம எண்ணாட் போட்டு இந்த ஸ்டிச்சை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நீங்களும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும், அது வீட்டிலேருந்தே கற்றுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து மேலே இருக்கும், ஒன்று வந்து கீழே இருக்கும். தெரியுதுங்களா, இந்த கீ லைன்லேயும் ஒரு ஸ்டிச் இருக்குது, மே லைன்லேயும் ஒரு ஸ்டிச் இருக்குது. இதுக்கு பேர் தான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ஓகே, நீங்களும் இதை ஒரு திலகம் ஷேப்பில் போட்டு இந்த மாதிரி 2 பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணி சப்மிட் பண்ணணும். திலகம் ஷேப்லேயும் போட்டு எனக்கு சப்மிட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.